அரசு பஸ்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் என்ன வலியுறுத்தியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். அதாவது பஸ்கள் முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திருச்சி நகர பஸ் சென்று கொண்டிருக்கையில் ஒரு வளைவில் கண்டக்டர் இருக்கையுடன் வெளியே விழுந்த சம்பவம் தமிழக மக்களிடம், குறிப்பாக அரசு பஸ்களின் பயணம் செய்யும் பயணியரிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் சென்னை மாநகர பஸ்ஸில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளான நிகழ்வின் போதே இனியாவது அரசு பஸ்கள் உரிய முறையில் பராமரிப்பு செய்ய வேண்டும், அரசு பஸ்களின் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடம் அரசு பஸ் குறித்த நம்பிக்கை கேள்விக்குறியாகியிருக்கிறது. எனவே இனியாவது திமுக அரசு விழித்துக்கொண்டு அரசு பஸ்களின் ஆயுட்காலத்தை முன்பிருந்தது போல குறைத்து புதிய பஸ்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இயங்கிக் கொண்டிருக்கும் பஸ்களை முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மற்றும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழக மக்களிடமிருந்து வரிகள் வாங்கப்படுகிறது, அனைத்துக்கும் வரிகள் வாங்கப்படுகிறது. அதுபோன்ற மக்களிடம் பெற்ற வரிக்கு அவர்களுக்குண்டான சேவையை திமுக அரசு செய்ய வேண்டும். அரசு பஸ் போன்றவைகளை போதிய பராமரிப்பு பணிகள் செய்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு எந்தவித அரசு பஸ்ஸினால் அந்த அரசு பஸ்ஸின் கவனக்குறைவினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வலியுறுத்துகிறார். அதேபோன்று பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து கே நகருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பஸ்ஸில் இருக்கையுடன் கண்டக்டர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். பஸ்ஸின் டயர் தனியாக கலன்று ஓடுவது, மேற்கூரை தனியாக கலன்று காற்றில் பறப்பது போன்ற நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தினமும் 2 கோடி மக்கள் பயணிக்கும் அரசு பஸ்ஸுகள் திமுக அரசு எவ்வளவு மோசமாக பராமரிப்பு என்பதற்கு இதுவே காரணம். மொத்தமுள்ள 20,926 அரசு பஸ்களில் 1,500 பஸ்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகிறது என்பதை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு கடந்த பஸ்களை இயக்குவதே சட்டவிரோதம். திமுக ஆட்சிக்கு வந்தபின் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் புதிய பஸ்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. போதிய நிதி ஒதுக்கப்படாததுதான் இத்தகைய அவல நிலைக்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு திராவிட மாடல் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்.